அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி விழாவாக இந்த பள்ளியில் வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சேவை நாயகன் அன்பு மாமா சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே மற்றும் இவ்விழாவின் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் மதன் பிரபு அவர்களே மற்றும் இங்கு சட்டமன்ற உறுப்பினர் மாமா ஐயப்பனுடன் வந்திருக்கும் அனைத்து அரசியல் பிரமுகர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் இதற்கு முன்னர் ஒரு 4 முறை சின்ன சின்ன விழாவில் கலந்து கொண்டு சிறிய உரையாற்றியிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த பள்ளி ஒருபடி மேலே உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அனைத்து விதத்திலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பெயிண்ட் அடிக்காமல் கொஞ்சம் கட்டடம்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டடமே கொஞ்சம் பாழடைஞ்சு போனது மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி இருக்கு. உண்மையிலே அதற்காக உழைத்திட்ட நமது இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதன் பிரபு மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு முதற்கண் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பள்ளி உண்மையிலே சொல்ல போனால் ஊரகத்தில் இருக்கிற பள்ளி, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளி மாதிரி தான். மதுரை மாவட்டத்தில் 800 மாணவர்களுக்கு மேலே இருக்கிற முதன்மையான பள்ளியாக திகழ்கிறது. இதற்கு காரணம் என்னென்றால் உண்மையிலேயே இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை தான் சாரும். அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்துடன் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒழுக்கம், அதனுடன் சேர்ந்த கல்வி மற்றும் போய் வர்றதுக்கு ஸ்கூலுக்கு அந்த கிராமப்புறங்கள்லேருந்து வராங்க, அவங்கெல்லாம் வர்றதுக்கு வாகன வசதி உண்மையிலே இதெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல தான் கிடைக்கும். இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு நன்மை செஞ்சிருக்கணும். மேற்கொண்டு நாங்கள் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக சில உபகரணங்கள் கொடுத்தோம். இன்னும் இந்த வருடமும் நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுபோக வந்த உடனே பார்த்தேன் பிள்ளைய இந்த மண்ணில் உட்காந்துருக்கிறது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. அதனால் எங்களது ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மாமா இதுக்கு நீங்கள் ஸ்டேஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா ரோட்டரி சங்கத்தின் சார்பாக கீழே தரையில் அவங்க மண்ணில் உட்காராம ஒரு டைல்ஸ் போட்டு கொடுக்கலான்னு என்னுடைய இது இருக்கு. கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் என்று உறுதி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.